அது இத்தனை பேர் முன்னாடி இந்த பொண்ணு வந்து நம்மள அரைஞ்சிருச்சேன்னு சொல்லி அத மனசுல வஞ்சமா வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, எப்படா இந்த பெண்ணை வந்து பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கிறார் மருதமுத்து. அப்ப இப்படி நடந்ததை நினைச்சு இந்த ராக்காச்சி என்ன பண்றா அப்படின்னா, கள்ளழகரை அனுதினமும் பூஜை செய்து அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய நாராயண பட்டர் அப்படின்ற அர்ச்சகர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, நானே என்னுடைய தம்பி தங்கச்சிகளை காப்பாத்துறக்காண்டி மலையில போய் தேன் எடுக்கிறேன், ஆனா இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, என்னைய வந்து இப்படி வந்து பாடா படுத்துறாங்கன்னு சொல்லி அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லி அழும்போது அந்த நாராயண பட்டர் என்ன செஞ்சாரு, உன்னோட குறைகள் எல்லாத்தையுமே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கள்ளழகர்கிட்ட சொல்லு, அவர் பாத்துக்கிறவாருன்னு சொல்லிறாரு. அதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு படைக்கக்கூடிய கள்ளழகருக்கு படைக்கக்கூடிய அந்த நிவேதனத்தை அடுத்த நாள் ராக்காட்சிக்கு கொடுக்கும் போது அவ மலையில போய் உட்கார்ந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி சாப்பிடும் பொழுது கேரளால இருந்து வந்த அதுல 18 மாந்திரிகள் தன்னுடைய உருவத்தை மாத்தி அழகரை போய் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் மறைஞ்சிடறாங்க. ஆனா இதுவரைக்கும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இவர் காவலுக்கு தானே வந்திருக்காரு, கொண்டு வந்து அங்க வந்து திருமாலிரன் சோலையில எல்லாரையும் ஒப்படைச்சிட்டாரு. திரும்ப அவங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அவங்களுக்கு பாதுகாவலா போகணும்னு சொல்லிட்டு வெள்ளை குதிரையில அந்த கருத்த மேனியோட முறுக்கு மீசையோட அப்படியே கருப்பன் வந்து அந்த மலை பகுதிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ராக்காட்சி அம்மன் இருக்கிறத பாக்குறாரு. முகம் கொஞ்சம் வாடி இருக்கு, யாரு நீங்க, இதுவரைக்கும் நான் உங்களை பார்த்தது இல்லையே, புதுமையா இருக்கீங்களே, ஏனே உங்களோட முகம் வாடி இருக்கு, அண்ணே ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே கையில அழகருக்கு படைத்த அந்த பிரசாதத்தை வந்து அந்த ராக்காட்சியானவள் கருப்பனுக்கு கொடுத்துறா. ஏன்னா கருப்பன்னு தெரியாது, ஆனா அண்ணேன்னு நினைச்சு கொடுத்துறா. அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கு. உடனே தண்ணி குடிக்கலான்னு சொல்லி அந்த ஓடையில ஓடுன அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு சுவையான தண்ணியா இருந்திருக்கு. இந்த கருப்பனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், இது என்ன இந்த தண்ணி இவ்வளவு ஒரு ருசியா இருக்குன்னு கேட்டோன்னா அதுக்கு அந்த ராக்காட்சி அம்மன் சொல்லியிருக்காங்களா, அதாவது பெருமாளினுடைய அவதாரத்திலே வாமன அவதாரத்திலே அவர் காலை வைத்து இந்த அடி எடுத்து வைக்கும் பொழுது ஒரு அடியை பூமியில வச்சிருக்காரு, இன்னொரு அடியை வானத்து மேல வச்சிருக்காரு. பிரம்மன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பெருமாளினுடைய பாதத்திற்காக காத்துக்கிட்டே இருந்து அந்த தங்கத்துல இருக்கக்கூடிய அந்த கலசத்துல தண்ணிய வச்சு அதை தெளிச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணிருக்காரு. அந்த தண்ணி கங்கையாக கீழே விழுந்ததுனால அததான் சொல்றாங்க கால் சிலம்பு, நூபுரம் என்றால் கால் சிலம்பு என்பது பொருள். அப்ப பெருமாளினுடைய திருவடியில் பட்டு அந்த கங்கை நீரானது கீழே வடிஞ்சதுனால அதை வந்து நூபுர கங்கைன்னு சொல்றாங்க. அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அங்க யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்காட்சி. அதனாலதான் நூபுர கங்கை நாம் தீர்த்தம் ஆடக்கூடிய அந்த தண்ணிக்கு மேல இருக்கக்கூடிய ராக்காட்சி பாதுகாவலராக இருக்கா. தண்ணியை குடிச்சிட்டு கருப்பன் அப்படியே அந்த பக்கத்தை அப்படியே வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதுவரைக்கும் கள்ளழகரை கருப்பன் காணவே இல்லை.